சகலவித நன்மைகளுக்கும் ஆறுதலுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே கூடி ஸ்தோத்திரத்தோடு உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற முகாந்தரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, அருமையான அம்மாவுடைய மரணத்தை ஆண்டவரே நாங்கள் நினைத்து வேதனையோடு கண்ணீரோடு கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காணப்பட்டாலும் இந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து மகிமையான ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தாயாரை குறித்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஊழியத்தை உருவாக்கி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அந்த ஊழியத்தை நடத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அருமையான அப்பா ஸ்தோத்திரம் தாயாரும் அருமையான பாஸ்டருமாய் இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் நடத்தி கிருபையினாலும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவரே இந்த சபையை நிரூபி இம்மட்டுமாய் நடத்தி வருகிற அன்பை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஸ்தோத்திர கூட்டத்திலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. மரணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முடிவல்ல. ஆண்டவரே, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஒருவன் மரிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் நித்தியத்திலே இயேசுவோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சிலாக்கியத்தை அருமையான தாயாருக்கும் கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். அருமையான பாஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலின் தேவன் எல்லாருக்கும் நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எல்லா விசுவாச குடும்பங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் நல்ல ஆறுதலை தந்து நடத்தும். அருமையான பாஸ்டரும் ஆண்டவரே இதை குறித்து சோர்ந்து விடாதபடி இன்னும் எத்தனை நாட்கள் கர்த்தர் இந்த பூமியிலே அவரை ஜீவனோடு வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்கள் கர்த்தருக்காக ஓடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி நல்ல போராட்டத்தை போராடி ஆண்டவருக்காய் ஜெயம் பெற கர்த்தர் இன்னும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் நல்ல சரீர ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் இப்படி வல்லமை வெளிப்படட்டும். இப்படி நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு ஆண்டவர் இடைபடும். நல்ல ஆறுதலாய் நாங்களோடு பேசும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியருக்காகவும் எல்லா ஆண்டவரே தேவ ஊழியர்களுக்காகவும் செபிக்கிறோம். எல்லாருடைய ஊழியங்களும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி தெய்வம் அனுக்கிரகம் தாரும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரும் உம்மோடு இருந்து உம்முடைய நாமத்தை பூமியிலே மகிமைப்படுத்தி எப்படியாயிலும் வருகைக்கு முன்பாக திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த எல்லாருக்கும் கிருபை வரங்களை தாரும். தொடர்ந்து கிருபை செய்யும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வானங்களின் வழியாய் பரத்தில் தாமே சென்ற இயேசுவாமெமது மாப்பிரதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையா